வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் நடந்த எல்லா செக்டனுடைய ஸ்லாகிசம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரீசனிங் டைப் கொஸ்டின். சரிங்களா? ரீசனிங்கில் ஸ்லாகிசம் டாபிக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 30 கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 30 கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 30 கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாகிசத்தில் என்ன கணக்கு, ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷன் வந்து எது கரெக்டாக வரும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் சரிங்களா பேர்ட்ஸாமா, எல்லா ஃபிஷ்ஷஸும் பேர்ட்ஸா. அடுத்து எல்லா பேர்ட்ஸும் அனிமல்ஸா. சரிங்களா? எல்லா பேர்ட்ஸும் அனிமல்ஸ் அப்படின்னா கன்க்ளூஷன் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா சரிங்களா, பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா சம்முன்னு சொல்லி வரும். சரிங்களா? அதே இது சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது வந்து சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஆல்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். அப்படின்னா இப்போ கணக்கில் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும், எல்லா மீன்களும் வந்து பறவைகள், எல்லா பறவைகளும் அனிமல்கள் சொல்லிட்டாங்க. எல்லாமே சிங்கிள் டயக்ராம் ஒன்று. இதில் வந்து என்ன கேட்குறாங்க, கன்க்ளூஷன் என்ன வரும் கேட்குறாங்கன்னா ஆல் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ், எல்லா அனிமல்ஸும் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரும். ஸோ ஆல் வந்து வராது. ஸோ சம்முன்றது மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று தப்பு. ரெண்டாவது சம் பேர்ட்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ், சில பறவைகள் மீன்கள் சொல்லிக்கிறாங்க. ஆமாம், பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரும், சம்முன்றது கரெக்டு. அப்போது கன்க்ளூஷன் 2 only ஃபாலோஸ். சரிங்களா? ஃபஸ்ட் டைப். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பிளானட்ஸ், சரியா, எல்லா பிளான்ட்ஸ், எல்லா மரங்கள், எல்லா செடி கொடிகளும் வந்து ரைனோஸாம். சரிங்களா? எல்லா செடிகளும் ரைனோஸாம். அடுத்து ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். சரிங்களா? ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு சொல்லி எல்லா பிளான்ட்ஸும் ரைனோஸும் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து எல்லா பிளான்ட்ஸும் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா அனிமல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே காமனாக வந்து பி இருக்கா. ஸோ பிளான்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே இருக்கா அப்படின்றப்போ இதை வந்து எப்படி எடுக்கலாம், இந்த வந்து கம்பைன் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா எல்லா பிளான்ட்ஸும் ரைனோஸு, எல்லா பிளான்ட்ஸும் அனிமல்ஸு. சரிங்களா? இப்படி எடுக்கலாம், இப்படி டயக்ராம் போடலாம். சரிங்களா? அப்படி போட்டிங்க அப்படின்னா இப்போ எல்லா ரைனோஸும் பிளான்ட்ஸும் சொல்லிக்கிறாங்க. ஸோ பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரும் அப்படின்னா வந்து சம்மு தான் வரும். ஸோ வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து தப்பு. சரிங்களா? ரெண்டாவது சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸ், ஒரே வட்டத்துக்குள்ளே எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து சம்முன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்படின்னா சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸ். ஆமாம், ரைனோஸும் சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸ், அனிமல்ஸும் ரைனோஸும் ஒரே வட்டத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த சம்முன்றது ஆன்சராக வரும். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 only ஃபாலோஸ். சரிங்களா? ரெண்டாவது கான்செப்ட் படிச்சிருக்கோம். அடுத்ததாக ஆல் லெமன்ஸ் ஆர் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எல்லா எலுமிச்சைகளும் சரிங்களா உருளைக்கிழங்குகளாமா. சரிங்களா? அடுத்து சம் லெமன்ஸ் ஆர் பப்பாயாஸ் பொட்டேட்டோஸ், சம் லெமன்ஸ் ஆர், அப்போது இதை என்ன எடுத்துக்கலாம், பொட்டேட்டோன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது சம் லெமன்ஸ் ஆர் பப்பையாஸ். சரிங்களா? சம் லெமன்ஸ் ஆர் பப்பையாஸ், சில எலுமிச்சைகள் வந்து பப்பாளி பழங்களாம். அப்படின்னா கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்க, சம் பொட்டேட்டோஸ் ஆர் பப்பாயாஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மூணுமே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த இடத்துல லெமனும் வரும், பொட்டேட்டோ வரும், பப்பாயா வரும். ஸோ எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுல சம்முன்றது ஆன்சராக வரும். சரிங்களா? அப்போ சம் பொட்டேட்டோஸ் ஆர் பப்பையாஸ் அப்படின்னா ஆமாம் கரெக்டு. அடுத்து ஆல் பப்பையாஸ் ஆர் பொட்டேட்டோஸ், எல்லா பப்பாயா, சரிங்களா, எல்லா பப்பாளியும் வந்து பொட்டேட்டோக்குள்ளே இருக்கானா, இல்லவே இல்லை. சில பப்பாயாஸ் வந்து வெளியில் இருக்குது. சரிங்களா? அது ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க, சம் லெமன்ஸ் ஆர் பப்பாயாஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போது இதுக்குள்ளே மொத்தமாக பப்பாயாஸ் எல்லாமே வந்து இந்த பொட்டேட்டோக்குள்ளே வரணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ அதை விட்டு வெளியே தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து ஃபாலோ பண்ணாது. சம் பப்பாயாஸ் ஆர் பொட்டேட்டோஸ்னால் கரெக்டு. சரிங்களா? சம் பப்பாயாஸ் ஆர் பொட்டேட்டோஸ் அப்படின்னா அது கரெக்டு. சம் பொட்டேட்டோஸ் ஆர் பப்பாயானாலும் கரெக்டு. சரி, அப்போ ரெண்டாவது ஃபாலோ பண்ணாது. ஒன்லி கன்க்ளூஷன் 1 only ஃபாலோஸ். சரிங்களா? அடுத்து நாலாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சம் ஜிராஃபிஸ் ஆர் ரைனோஸ். சரிங்களா? சம் ஜிராஃபிஸ் ஆர் ரைனோஸ். ஆல்னா முழுசாக போடணும், சம்னா இந்த மாதிரி போடணும். சரிங்களா? ரெண்டில் பாதி. சம் ஜிராஃபிஸ் ஆர் ரைனோஸ், ஆல் ரைனோஸ் ஆர் டைகர்ஸ், எல்லா ரைனோஸும் டைகர்ஸ். ஆமாம். சரிங்களா? அடுத்ததாக கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் டைகர்ஸ் ஆர் ஜிராஃபிஸ். இந்த இடத்துல கவனிங்க, மூணுமே வந்து மிங்கிலாக இருக்கா, மூணுமே இந்த இடத்துல மிங்கிலாக இருக்கா.
அப்போது எல்லாமே சம்முன்றது ஆன்சராக வருமா? அப்போ சம் டைகர்ஸ் ஆர் ஜிராஃபீஸ்னா ஆமாம், சில டைகர்ஸ் வந்து ஜிராஃபீஸாகவும் இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு. ஆல் டைகர்ஸ் ஆர் ரினோஸ், எல்லா டைகர்ஸும் ரினோஸா? பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரும். அப்படின்னா வந்து என்ன வரும்? சம்மு தான் ஆன்சராக வரும். அப்படின்னா சம் டைகர்ஸ் ஆர் ரினோஸ் கரெக்டு, ஆல் டைகர்ஸ் ஆர் ரினோஸ்ன்றது தப்பு. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். சரிங்களா, அடுத்ததா ஆல் டோர்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு சொல்லிட்டுட்டாங்க. சரிங்களா, எல்லா டோர்ஸும் கேட்ஸ் ஆமாம். சரிங்களா, அடுத்து நோ டோர் இஸ் லாக். டோருக்கும் லாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னா சம் லாக்ஸ் ஆர் கேட்ஸ், சம் லாக்ஸ் ஆர் கேட்ஸ். அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா சம் லாக்ஸ் ஆர் கேட்ஸ், கேட்ஸுக்கும் லாக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. சரிங்களா, சம் லாக்ஸ் ஆர் கேட்ஸ்னால் கேட்ஸுக்கும் லாக்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ரெண்டாவது நோ லாக் இஸ் டோர், நோ லாக் இஸ் டோர் அப்படின்னா எந்த லாக்கும் டோர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், டோருக்கும் லாக்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது. ஏன்னா இல்லைன்னு சொன்னாங்க. நோ டோர் இஸ் லாக் அப்படின்னா நோ லாக் இஸ் டோர்ன்றது கரெக்டு தான். ஸோ கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் சம் மைக்ரோஃபோன்ஸ் ஆர் ஸ்பீக்கர்ஸ். சரிங்களா, சம் மைக்ரோஃபோன்ஸ் ஆர் ஸ்பீக்கர் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸ்பீக்கரா? சில மைக்ரோஃபோன் வந்து ஸ்பீக்கராமா. அடுத்து நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ, ஸ்பீக்கரும் பியானோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, இப்போது நோ மைக்ரோஃபோன் இஸ் பியானோ ஆமாம். பட் இந்த மாதிரி கன்க்ளூஷனில் நோ வந்துச்சுன்னா அங்கே வந்து 2 டயக்ராம் போடணும்ப்பா. சரிங்களா, கன்க்ளூஷன் நோ வந்துச்சுன்னா 2 டயக்ராம் போடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது கணக்குப்படி நீங்கள் வந்து இது மனசுலேயே நீங்கள் வந்து ஒரு இடம் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 2வது வந்து நீங்கள் மனசுலேயே போட்டுக்கலாம். சரிங்களா, சம் கணக்குப்படி சம் மைக்ரோஃபோன்ஸ் ஆர் ஸ்பீக்கரு. சரிங்களா, சம் மைக்ரோஃபோன்ஸ் ஆர் ஸ்பீக்கரு. நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ. சரிங்களா, நோ ஸ்பீக்கர் இஸ் பியானோ. ஆனால் பியானோ வந்து என்ன ஆகலாம்? இந்த மாதிரி மைக்ரோஃபோன் கூட கனெக்ட் ஆகலாமா? இந்த மாதிரி கனெக்ட் ஆகலாம் இல்லையா? ஸ்பீக்கருக்கும் ஃபோனுக்கும் தான் வந்து எந்த ஒரு கனெக்ஷன் இல்லை. ஆனால் மைக்ரோஃபோனோட சில பாகங்களில் வந்து இந்த பியானோ வந்து மிங்கிள் ஆகலாம். இது வந்து பேசிக் டயக்ராம். சரிங்களா, இது வந்து ஆரம்பத்தில் பேசிக் டயக்ராமு. இது வந்து பாசிபிள் டயக்ராம். சரிங்களா, இது வந்து பாசிபிள். இந்த மாதிரியும் டயக்ராம் வந்து நம்மளால் போட முடியும். சரிங்களா, இப்போது கன்க்ளூஷன் வந்து நோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இங்கே சம் இந்த மாதிரி வந்துருச்சு. பேசிக் டயக்ராமில் வந்து தப்பு. என்ன நோ மைக்ரோஃபோன் இஸ் பியானோன்றது பேசிக் டயக்ராம் படி கரெக்டு. ஏன்னா பியானோக்கும் மைக்ரோஃபோனுக்கும் இந்த இடத்துல எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் பாசிபிள் டயக்ராமில் கரெக்டு. பாசிபிள் டயக்ராம் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றப்போ இது வந்து ஆப்ஷன் வந்து தப்பு. நோ மைக்ரோஃபோன் இஸ் பியானோன்றது கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நோ மைக்ரோஃபோன் இந்த கன்க்ளூஷன் வந்து தப்பாக தான் வரும். சரிங்களா, இது பாசிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த சம் மைக்ரோஃபோன்ஸ் ஆர் பியானோஸ் அப்படின்னா அது கரெக்டு. பட் நோ மைக்ரோஃபோன் பியானோன்றதுக்கு கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் பாசிபிலிட்டி இருக்குன்றனால இந்த ஆன்சர் தப்பு. ரெண்டாவது சம் ஸ்பீக்கர்ஸ் ஆர் மைக்ரோஃபோன்ஸ், ஆமாம், ஸ்பீக்கருக்கு மைக்ரோஃபோனுக்கு சம்மந்தம் இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போது ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோ. சரிங்களா, இந்த மாதிரி கன்க்ளூஷனில் நோ வந்துச்சுன்னா 2 டயக்ராம், பேசிக் டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க, பாசிபிள் டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு. நோன்றதுக்கு ரெண்டுமே வந்து இப்போ 2லேயுமே வந்து நோன்ற ஆப்ஷன் வந்தால் மட்டும்தான் கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து ரைட்டு. 2ல் ஏதாவது ஒன்று பாசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா 2 டயக்ராமில் ஏதாவது ஒன்று பாசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து தப்புன்னு வந்துடும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். நோன்ற எப்போது கன்க்ளூஷனில் நோன்னு இருந்தால் மட்டும் இந்த மாதிரி பாசிபிள் டயக்ராம் பேசிக் டயக்ராம் 2மே போட்டு பார்க்கணும். அடுத்ததாக ஆல் ரோப்ஸ் ஆர் சேர்ஸ் ஆமாம், எல்லா ரோப்பும் சேர் ஆமாம். அடுத்து ஆல் சேர்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ் ஆமாம். சரிங்களா, ஆல் சேர்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரோப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரோப்ஸ் பெரிய வட்டத்துக்கு வந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரும் அப்படின்னா என்ன வரும்? சம் ஒன்லி. சரிங்களா, சம் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரோப்ஸ் தான் கரெக்ட். ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரோப்ஸ்ன்றது தப்பு. சரிங்களா, தப்பு. ரெண்டாவது ஆல் ரோப்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ், எல்லா ரோப்பும் ஸ்ட்ரிங்காக அப்படின்னா ஆமாம், சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டத்துக்குள்ளே போகிறோம், இந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இந்த சின்ன வட்டம் அடங்கியிருக்கு அப்படின்னா ஆல்ன்றது கரெக்டு தான். சரிங்களா, அப்போது கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ள வரும்போதில் சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டத்துக்குள்ளே போகும்போதில்
ஆல்னு சொல்லிடுறோம். ஸோ ஆல் ரோப்ஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சம் பெட்ஸ் ஆர் டேபிள்ஸ். சரிங்களா, சம் பெட். சரிங்களா, சில பெட்டு வந்து டேபிளாமா. நோ டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். டேபிளுக்கும் சேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, டேபிளுக்கும் சேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் டேபிள்ஸ் ஆர் பெட்ஸ். எல்லா டேபிளும் பெட்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பேசிக் டயக்ராமில் அப்படி இல்லை. ஸோ ஆன்சர் தப்பு. சம் சேர்ஸ் ஆர் பெட்ஸ். சம் சேர் வந்து பெட்டாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் டயக்ராமில் இல்லை. சரிங்களா, சம்ன்ற இடத்துல பேசிக் டயக்ராமில் இல்லை. பேசிக் டயக்ராமில் இல்லை அப்படின்னா தப்பு தான். அப்போது நெய்தர் ஒன் நார் டூ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். சரிங்களா, கன்க்ளூஷன் ரெண்டுமே பண்ணாது. நல்லா கவனிங்க. சம் பெட்ஸ் ஆர் டேபிள்ஸு. நோ பெட்ஸுக்கும் சேருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. எல்லா டேபிளும் பெட்டா அப்படின்னா எல்லா டேபிளும் பெட்டானா இல்லவே இல்லை. சில டேபிள்ஸ் தான் பெட்டு. சரிங்களா, சில டேபிள்ஸ் தான் வந்து பெட்டு. அப்போது ஃபஸ்ட் ஒன்று தப்பு. சம் சேர்ஸ் ஆர் பெட்ஸு. சேருக்கும் பெட்டுக்கும் எங்கேயா கனெக்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. சரிங்களா, நோன்ற கன்க்ளூஷனில் நோ வந்தால் மட்டும்தான் பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் ரெண்டுமே பார்க்கணும். பாசிபிள் டயக்ராம் வந்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பேசிக் டயக்ராம் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாம். நோன்ற ஒரு ஆப்ஷன் வந்தால் மட்டும்தான் வந்து கன்க்ளூஷனில் நோன்னு வந்தால் மட்டும்தான் பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் ரெண்டுமே போட்டு பார்க்கணும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் ஓஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ். சரிங்களா, எல்லா ஓஷன்ஸும் ஒரு நிமிஷங்க, எல்லா ஓஷன்ஸும் ரிவர்ஸ். ஆமாம். சரிங்களா, அடுத்து சம் ரிவர்ஸ் ஆர் பாண்ட்ஸ். சரிங்களா, சம் ரிவர்ஸ் ஆர் பாண்ட்ஸ். சரிங்களா, எல்லா கடல்களும் பெருங்கடல்களும் ஆறுகளாமா, சில ஆறுகள் வந்து குளங்களாமா. சரிங்களா, அப்படின்னா கன்க்ளூஷன் என்ன, ஆல் போன்ஸ் ஆர் ஓஷன்ஸ் இருக்கான். ஆல் போன்ஸுக்கும் ஓஷனுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ சம்முன்ற வேணால் வரலாம். ஆல் போன்ஸ் ஆர் ஓஷன்றது தப்பு. சரிங்களா, பெரிய வட்டத்தில் சின்ன வட்டத்துக்குள்ள போகிறோம், ரெண்டுக்குமே கனெக்ஷனும் இல்லை. ஸோ பண்ணுறப்போ ஃபஸ்ட் ஒன்று தப்பு. சரிங்களா, ரெண்டாவது சம் ஓஷன்ஸ் ஆர் பாண்ட்ஸ். ஓஷனுக்கு பாண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ அப்படின்றது நெய்தர் ஒன் நார் டூ கன்க்ளூஷன்றதான் கரெக்ட். சரிங்களா, ரெண்டுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை அப்படின்றப்போ ஆளும் வராது சம்மும் வராது. ஸோ நெய்தர் ஒன் நார் டூன்றதான் கரெக்ட். அடுத்ததாக ஆல் இன்ஜின்ஸ். சரிங்களா, எல்லா இன்ஜின்ஸும் ராக்கெட்டாமா. சரிங்களா, ஆல் பிளேன்ஸ் ஆர் ராக்கெட்ஸ். எல்லா இன்ஜின்ஸும் ராக்கெட்டாமா. ஆல் பிளேன்ஸ் ஆர் ராக்கெட்டாமா. சரிங்களா, இப்படி இருக்கும்போது இந்த டயக்ராம் எப்படி போடலாம்? டயக்ராம் வந்து ரெண்டையும் வந்து என்னச்சு எப்படி போடலாம்? எல்லா இன்ஜின்ஸும் ராக்கெட்ஸு. சரிங்களா, எல்லா பிளேன்ஸும் ராக்கெட்ஸ். சரிங்களா, இப்படி வந்து டயக்ராம் போடலாமா? போட முடியும். இப்போது சம் என்ஜின்ஸ் ஆர் பிளேன்ஸ். சின்ன வட்டத்துலேருந்து சம் இன்ஜின்ஸ் ஆர் பிளேன்ஸுக்கும் இன்ஜினுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லவே இல்லை. சரிங்களா, ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல அந்த மாதிரி. ஸோ இன்ஜின்ஸுக்கும் பிளேன்ஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றப்ப சம்முன்றது தப்பு. அடுத்து ஆல் பிளேன்ஸ் ஆர் இன்ஜின்ஸ். எல்லா பிளேன்ஸும் இன்ஜின்ஸா? பிளேன்ஸுக்கும் இன்ஜினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்றப்போ சம்மும் வராது ஆளும் வராது. ஸோ நெய்தர் ஒன் நார் டூன்றதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா க்ளோத்ஸும் ரிங்ஸ். ஆமாம். சரிங்களா, எல்லா க்ளோத்ஸும் ரிங்ஸ். சரிங்களா, இப்போ நோ க்ளோத் இஸ் பாட்டில். இந்த க்ளோத்துக்கும் பாட்டிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, க்ளோத்துக்கும் பாட்டிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம் ரிங்ஸ் ஆர் பாட்டில்ஸ். சில ரிங்ஸ் பாட்டில்ஸா அப்படின்னா ரிங்ஸுக்கும் பாட்டில்ஸுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. சரிங்களா, அப்படின்றப்போ சம் ரிங்ஸ் ஆர் பாட்டில்ஸ்ன்றது தப்பு. அடுத்து சம் ரிங்ஸ் ஆர் க்ளோத்ஸ். பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரோம். சரிங்களா, சிங்கிள் டயக்ராமில் பெரிய வட்டத்துக்குள்ள சின்ன வட்டத்துக்குள்ளே வரும்போது சம்முன்றது தான் ஆன்சர். ஸோ சம் ரிங்ஸ் ஆர் க்ளோத்ஸ்ன்றது கரெக்ட். நோன்ற கன்க்ளூஷன் வந்தால் மட்டும்தான் பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் பார்க்கணும். சரிங்களா, மற்றபடி சம் எதுவும் என்ன வந்தாலும் சரி நீங்கள் வந்து பேசிக் டயக்ராம் வச்சே நீங்கள் வந்து போட்டுடலாம். சரிங்களா, நோன்ற கன்க்ளூஷன் வந்தால் மட்டும் தான் பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் பார்க்கணும். அதில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து பாசிபிலிட்டி இருந்தால் கூட கொடுத்த கன்க்ளூஷன் நோன்னு இருந்துச்சுன்னா அது தப்பு. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்? செகண்ட் கன்க்ளூஷன் ஒன்லி ஃபாலோஸ். சம் ரிங்ஸ் ஆர் க்ளோஸ்ன்றது மட்டும்தான் கரெக்ட். அடுத்ததான் சம் பல்ப்ஸ் ஆர். சரிங்களா, சம் பல்ப்ஸ் ஆர் சாண்ட்ஸ். ஆமாம். சரிங்களா, சில பல்ப்ஸ் வந்து சாண்ட்ஸ், சில பல்ப்ஸ் வந்து சாண்டு. சரிங்களா, ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ். ஸோ எல்லா பல்பும் கேண்டில். அதாவது இதுக்குள்ளே வரும்ப்பா. இது எப்படி போடலாம் அப்படின்னா நான் வந்து இப்போ ஒட்டி போடுவேன். ஆல் பல்ப்ஸ் ஆர்
கேண்டில்ஸ் சரிங்களா. இதை தான் வந்து அந்த மாதிரி போடுவேன். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சம் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ். இப்போ சம் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஆமாம், பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே போகிறோம். சிங்கிள் டயக்ராம் கரெக்டு. அடுத்து நோ கேண்டில் இஸ் சேண்ட். கேண்டிலுக்கும் சேண்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. கேண்டிலுக்கும் சேண்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நோ கேண்டில். கேண்டிலுக்கும் சேண்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. தப்பு. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த பார்ட்டில் சரிங்களா, இந்த பார்ட்டில் வந்து எல்லாமே கலந்துருக்கும். அப்படின்றப்போ கேண்டிலு, பல்பு, சேண்டு எல்லாமே கலந்துருக்கும். அப்படின்றப்போ நோ கேண்டில் சேண்டுன்றது தப்பு. இது வந்து ஒரு மெத்தட் சரிங்களா. இன்னொன்று ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவில் இருந்து கன்க்ளூஷன் நெகட்டிவில் வரலாமா அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி வரவே வராது. கன்க்ளூஷன் நெகட்டிவில் வரவே முடியாது சரிங்களா, வரவே முடியாது. அப்படின்றப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவ் கொடுத்துட்டா கன்க்ளூஷன் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா இந்த கன்க்ளூஷன் தப்பு சரிங்களா. அப்போது ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். மறந்துடாங்க, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருந்து கன்க்ளூஷன் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது, கன்க்ளூஷன் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் நெகட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. கன்க்ளூஷன் இந்த ரெண்டாவது கன்க்ளூஷன் தப்பு. அடுத்ததாக சம் கிங்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ். சில கிங்ஸ் வந்து சர்வன்ட்ஸ். ஆமாம் சரிங்களா. சம் சர்வன்ட்ஸ் ஆர் ஃபைட்டர்ஸ். சம் சர்வன்ட்ஸ் ஆர் ஃபைட்டர்ஸ் சரிங்களா. இப்போ சம் ஃபைட்டர்ஸ் ஆர் கிங்குக்கும் கிங்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஸோ கன்க்ளூஷன் ஒன்று தப்பு. ஆல் சர்வன்ட்ஸ் ஆர் கிங்ஸ். எல்லா சர்வெண்ட்டும் கிங்கா இதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு, இல்லவே இல்லை, தப்பு. ஸோ கன்க்ளூஷன் நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். ரெண்டுமே தப்பு சரிங்களா. கன்க்ளூஷன் இந்த மாதிரி சிங்கிள் டயக்ராம் வந்திருக்கு சரிங்களா. சிங்கிள் டயக்ராம் இப்போ சம்னு வந்துச்சுன்னா ஆள்னு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா எதுலேயுமே சரிங்களா. பாசிபிள் டயக்ராம் எங்கே போடணும், நோன்ற கன்க்ளூஷன் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள் டயக்ராம் போட்டு பார்க்கணும் சரிங்களா. அடுத்து ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். எல்லா சேரும் டேபிள். ஆமாம் சரிங்களா. சம் டேபிள்ஸ் ஆர் பெட்ஸ். எல்லா சேரும் டேபிள். ஆமாம். சம் டேபிள்ஸ் ஆர் பெட். ஆமாம் சரிங்களா. இப்போது கன்க்ளூஷன் என்ன, ஆல் பெட்ஸ் ஆர் சேர். எல்லா பெட்டும் சேரா அப்படின்னா சேருக்கும் பெட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க, தப்பு. சம் டேபிள்ஸ் ஆர் சேர். சம் டேபிள்ஸ் ஆர் சேர். சிங்கிள் டயக்ராம்குள்ளே இருக்குது. டேபிளும் சேரும் சிங்கிள் டயக்ராமில் இருக்குது. பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரீங்க, அப்போது இது கரெக்ட். அப்போது கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின், நோ ஹார்ஸ் இஸ் மிரர்ஸ் சரிங்களா. ஹார்ஸுக்கும் குதிரைக்கும் கண்ணாடிக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா சரிங்களா, எந்த சம்மந்தம் இல்லை. மிரர்ஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸ். சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸ். லிசர்டுக்கும் சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸ் சரிங்களா. இப்போது சம் ஹார்ஸஸ் ஆர் நாட் லிசர்ட். சம் ஹார்ஸஸ் ஆர் நாட் லிசர்ட் அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே சம்ன்ற இடத்துல ஏதோ ஒன்று இருக்கும். அந்த சம் நாட்டுன்றது எதுன்றது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சம் ஹோர்ஸஸ் ஆர் நாட் லிசர்டு. இங்கே வந்து நம்ம என்ன நினைப்போம், இந்த ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து சில லிசர்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைப்போம். ஏன் அப்படி இருக்கணும், இந்த டயக்ராம் ஏன் இப்படி போடணும், இப்படி இருக்கலாம் இல்லையா, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது தானே. சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸஸ்ன்றதை இப்படியும் எழுதலாமே, சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸ், இப்படியும் டயக்ராம் போட முடியலையா. அப்படின்றப்போ இந்த இடத்துல சம் ஹார்ஸஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது, இது வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்ற கான்செப்டில் இது வந்து தப்பாகும். பாசிபிள் டயக்ராம் பாருங்கள், இது பேசிக் டயக்ராமு. பாசிபிள் டயக்ராம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸ்ன்ற இடத்துல இப்படியும் போடலாம் இல்லையா. சம் இங்கே பெரிய இடத்துல சின்ன இடத்துக்கு முன்னத்தில் சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸ்ன்றது கரெக்டு. அப்படின்றப்போ இங்கே சம் ஹார்ஸஸ் ஆர் நாட் லிசர்ட்ஸ், சம் ஹார்ஸஸ் ஆர் நாட் லிசர்ட்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து சம் லிசர்ட்ஸ் ஆர் நாட் மிரர்ஸ். லிசர்டுக்கும் மிரருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றப்போ சம் லிசர்ட்ஸ் ஆர் நாட் மிரர்ஸ்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்ஸஸ்ன்றதை இப்படியும் எழுதலாம், பாசிபிலிட்டி இப்படியும் எழுதலாம். அப்படின்றப்போ சம் ஹார்ஸஸ் ஆர் நாட் லிசர்ட்ஸ், சம் ஹார்ஸஸ் ஆர் நாட் லிசர்ட்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஹார்ஸும் லிசர்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ சம் ஹார்ஸஸ் ஆர் நாட் லிசர்ட்னு சொல்லவே முடியாது. ரெண்டாவது பேசிக் டயக்ராம் படி சம் லிசர்ட்ஸ் ஆர் நாட் மிரர்ஸ். பேசிக் டயக்ராமே வந்து லிசர்டுக்கும் மிரருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஸோ கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ்.
இங்கே மட்டும் பேசிக்கும் பாசிபிலிட்டியும் பார்க்குறோம், இங்கே ஏன் பேசிக்கும் பாசிபிலிட்டியும் பார்க்க மாட்டேன்றோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிசர்டுக்கும் மிரருக்கும் எங்கேயாவது சம்மந்தம் இருக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்கானா பாருங்கள், இல்லவே இல்லை. ஸோ அப்படின்றப்ப ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உடச்சி வந்து நம்ம புதுசாக ஒரு கன்க்ளூஷன் உருவாக்கவே முடியாது. சரிங்களா? அடுத்ததாக சம் ஸ்னேக்ஸ் ஆர் லிசர்ட். சரிங்களா? சம் ஸ்னேக்ஸ் ஆர் லிசர்ட். சம் ஸ்னேக்ஸ் ஆர் லிசர்ட். ஒரு நிமிஷம் தப்பாக எழுதுறேன். சம் ஸ்னேக்ஸ் ஆர் லிசர்ட். சரிங்களா? லிசர்ட். இப்போது ஆல் ரூஸ்டர்ஸ் ஆர் லிசர்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆல் ரூஸ்டர்ஸ் ஆர் லிசர்ட். சரிங்களா? ஆல் ரூஸ்டர்ஸ் ஆர் லிசர்ட். இப்போது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் லிசர்ட்ஸ் ஆர் ரூஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல் லிசர்ட்ஸ் ஆர் ரூஸ்டரா அப்படின்னா இல்லவே இல்லை. சிங்கிள் டயக்ராமில் வந்து பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ள மொத்தத்தில் சின்னதாக வரும். சரிங்களா? சம்முன்னு தான் வரும். ஸோ சம் லிசர்ட்ஸ் ஆர் ரோஸ்டர்ஸ் தான் கரெக்டு. ஆல் லிசர்ட்ஸ் ஆர் ரோஸ்டர்ஸ்ன்றது தப்பு. அடுத்து நோ ரூஸ்டர்ஸ் ஆர் ஸ்னேக்ஸ். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. இது சிங்கிள் டயக்ராம் வேறு. சிங்கிள் டயக்ராம் இருக்கும் மொத்தத்தில் நோன்ற ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நெய்தர் 1 nor 2 தான் கரெக்ட். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் டயக்ராம் இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு கனெக்டாக இருக்குது. சிங்கிள் டயக்ராமில் இருக்கும் மொத்தத்தில் நோன்ற ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது, கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தப்பு. கன்க்ளூஷன் நெய்தர் 1 nor 2 தான் ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். சம் ribbons ஆர் பலூன்ஸ். சரிங்களா? சம் பலூன்ஸ் ஆர் ஈகிள்ஸ். சரிங்களா? இது சிங்கிள் டயக்ராம். அடுத்து ஆல் ஈகிள்ஸ் ஆர் ரிப்பன்ஸ். எல்லாத்துலேயுமே சம்முன்னு இருக்குது. இங்கே எப்படி ஆல்னு வரும்? எல்லா ஈகிளும் ரிப்பனா அப்படின்னா கிடையவே கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது நோ ரிப்பன்ஸ் ஆர் ஈகிள்ஸ். ரிப்பனுக்கும் ஈகிளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் நெகட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? கன்க்ளூஷன் நெகட்டிவில் வரவே முடியாது. ஸோ ரெண்டும் தப்பு. நோ ரிப்பன்ஸ் ஆர் ஈகிள்ஸ். ஆமாம் சார், ரிப்பனுக்கும் ஈகிளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தானே படத்தில் பேசிக் டயக்ராமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்கும்போது கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவ் வரவே முடியாது. ஸோ கன்க்ளூஷன் 2 நெய்தர் 1 nor 2 தான் ஆன்சர். அடுத்ததாக ஆல் பீஸ் ஆர் இன்செக்ட். எல்லா பீஸும் இன்செக்ட். ஆமாம். சரிங்களா? எல்லா பீஸும் இன்செக்ட். சரிங்களா? அடுத்து ஆல் பீஸ் ஆர் ஹைவ்ஸ். எல்லா பீஸும் ஹைவ்ஸ். ஆமாம். ஸோ நம்ம எப்படி இருந்தால் அந்த டயக்ராமை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எல்லா பீஸும், எல்லா தேனீக்களும் குளவிகள். சரிங்களா? எல்லா தேனீக்களும் தேன்கூடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரே வட்டத்துக்குள்ளே 2 தான் வந்துச்சுன்னா அது சம்முன்னு சொல்லி மாறுப்பா. சரியா? சம் ஹைவ்ஸ் ஆர் இன்செக்ட். ஆமாம், இந்த ஒரே வட்டத்துக்குள்ள அமைச்சிருக்காங்களா, சம் ஹைவ்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ்னு வரலாம், இன்செக்ட்ஸ்னு வரலாம், சம் இன்செக்ட்ஸ் ஆர் ஹைவ்ஸ்னு சொல்லி வரலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் ஒன்று கரெக்ட். ஆல் ஹைவ்ஸ் ஆர் பீஸ். எல்லா ஹைவ்ஸும் பீஸா அப்படின்னா பெரிய வட்டத்தில் சின்ன வட்டத்துக்குள்ளே போகிறீங்க. சம்மு தான் கரெக்டு, ஆல்ன்றது தப்பு. ஸோ சம்முன்ற மட்டும் தான் கரெக்டு. பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வரீங்க அப்படின்றப்போ சம்மு மட்டும் தான் கரெக்டு. அப்போது கன்க்ளூஷன் ஒன்லி 1 ஃபாலோஸ். சரிங்களா? அடுத்ததாக 20வது கணக்கு. சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஆமாம். சரிங்களா? ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் லீவ்ஸ். ஸோ எல்லா ஃப்ளவரும் லீவ்ஸ். ஆமாம். சரிங்களா? இப்போது ஆல் லீவ்ஸ் ஆர் ட்ரீஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா லீவும் ட்ரீயா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பேசிக் டயக்ராமில் தப்பு. ரெண்டாவது ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ். எல்லா ஃப்ளவர்ஸும் ட்ரீஸா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பேசிக் டயக்ராமில் தப்பு. சரிங்களா? அப்படின்றப்போ நெய்தர் 1 nor 2 தான் கன்க்ளூஷன் கரெக்ட். இங்கே இந்த மாதிரி நம்ம அந்த இதில் சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லா ஃப்ளவர்ஸும் சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்ன்றப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சரிங்களா? ஏன் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கலாம். நம்ம நல்லா கவனிங்க. சம் நாட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிலிட்டி டயக்ராம் போடணும். சரிங்களா? பாசிபிலிட்டி டயக்ராம் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா பேசிக் டயக்ராம் என்னவோ நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி சம்னா எப்படி போடுவோம், இப்படி தானே போடுவோம். இந்த மாதிரி சம்னா இப்படி தான் போடுவோம். ஸோ இந்த இதிலே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். சம் நாட்டுன்ற ஆப்ஷன் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டு பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஆல் கைட்ஸ் ஆர் மங்கீஸ். சரிங்களா? எல்லா
கைட்டும் மங்கியாமா. சரிங்களா. அடுத்து ஆல் மங்கீஸ் ஆர் ஆண்ட்ஸ், எல்லா மங்கீஸும் ஆண்ட்ஸ் ஆமாம். சரிங்களா. சாரிங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்? சம் ஆண்ட்ஸ் ஆர் கைட்ஸ், சம் ஆண்ட்ஸ் ஆர் கைட்ஸ். பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ள வரீங்க, சம் ரைட்டு. அடுத்து சம் மங்கீஸ் ஆர் நாட் கைட்ஸ், சிங்கிள் டயக்ராமாக இருக்குது, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது. கன்க்ளூஷன் நெகட்டிவில் வரலாமா? வரவே முடியாது. சிங்கிள் டயக்ராம் இருந்தால் சம்ன்றது மட்டும்தான் ஆன்சரு, சம் நாட்டுன்றது வரவே வர முடியாது. ஒரு கான்செப்ட், ஒரு மெத்தடு. சரிங்களா. ஃபஸ்ட்டு மெத்தட் 2 ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது, கன்க்ளூஷன் நெகட்டிவில் வர முடியுமா? வரவே முடியாது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன்லி ஃபாலோஸ், கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்ததாக சம் பேரட்ஸ் ஆர் மங்கீஸ், சம் பேரட் ஆர் மங்கீஸ், சம் பியர்ஸ் ஆர் மங்கீஸ், சம் பியர்ஸ் ஆர் மங்கீஸ், ஆல் பியர்ஸ் ஆர் மங்கீஸ், பேரட்ஸ் ஆர், எல்லா பியரும் பேரட்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அடுத்து சம் மங்கீஸ் ஆர் நாட் பியர்ஸ், ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது, சிங்கிள் டயக்ராம் வேறு. சரிங்களா. சிங்கிள் டயக்ராம் வேறு அப்படின்றப்போ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. கன்க்ளூஷன் நெகட்டிவில் வரலாமா அப்படின்னா வரவே முடியாது. சரிங்களா. அப்போது ரெண்டும் நெகட்டிவில் வர முடியாது. ஸோ ரெண்டும் தப்பு. ரெண்டுமே வந்து நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ், ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகாது. சரிங்களா. அடுத்து ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ், all chairs are tables, no table is bed, no table is bed. சரிங்களா. இது வந்து இது சிங்கிள் டயக்ராமாக கிடையாது, இது வந்து ரெண்டு டயக்ராம். ஏன்னா இது ஒரு தனி டயக்ராம், இது ஒரு தனி டயக்ராம். சரிங்களா. அடுத்து சம் பெட்ஸ் ஆர் சேர்ஸ், சம் பெட்ஸ் ஆர் சேர்ஸ், சேருக்கும் பெட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. சரிங்களா. ரெண்டாவது டேபிளுக்குள்ளே தான் வந்து சேர் இருக்குது அப்படின்றப்போ டேபிளுக்கும் பெட்டுக்குமே எந்த சம்மந்தம் இல்லைன்றப்போ சேருக்கு என்ன எப்படி சம்மந்தம் வரும்? சம்மந்தமே வராது. சரிங்களா. இப்போ சம் பெட்ஸ் ஆர் சேர்ஸ். நோ பெட் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ பெட் இஸ் டேபிள். ஆமாம், டேபிளுக்கு சேர் நோ டேபிள் இஸ் பெட்டு அப்படின்னா நோ பெட் இஸ் டேபிள்ன்றது கரெக்டு. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், நோ டாக்ஸ் ஆர் பிக்ஸ். டாகுக்கும் பிக்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சொல்லிட்டாங்க. சரிங்களா. பிக்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா. அடுத்து ஆல் பிக்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ், எல்லா பிக்ஸும் ஸ்டோன்ஸ். ஆமாம். இப்போ கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம், சம் ஸ்டோன்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு சொல்லிட்டான், சம் ஸ்டோன்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தான். பெரிய வட்டத்தில் சின்ன வட்டத்துக்கு வரீங்க. ஸோ கன்க்ளூஷன் ஒன்றும் கரெக்டு. அடுத்து நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ். நல்லா கொஞ்சம் கன்க்ளூஷன் நோன்னு வந்துச்சு என்ன பண்ணணும்? பேசிக் டயக்ராமில் இல்லை, பேசிக் டயக்ராம் படி நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ்ன்றது கரெக்டு. சரிங்களா. ஆனால் பேசிக் டயக்ராமில் பேசிக் டயக்ராமில் நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ்ன்றது கரெக்டு. ஆனால் பாசிபிள் டயக்ராமில் நல்லா கவனிங்க, பாசிபிள் டயக்ராமில் நோ டாக்ஸ் ஆர் பிக்ஸு. சரிங்களா. ஆல் பிக்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் சொல்லி மாறலாமா? இப்படி பாசிபிளாகவும் ஒரு டயக்ராம் பண்ணலாமா? அப்போது ஸ்டோனுக்கும் டாகுக்கும் ஏதேனும் சம்மந்தம் வைக்க முடியுமா? நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ், நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ், நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ். போகிறோங்க ஒரே நிமிஷம். நோ டாக்ஸ் ஆர் பிக்ஸு. all bigs are stones, some stones are bigs. Yes, no stones are dogs. ஸ்டோனுக்கும் டாகுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டோனுக்கும் டாகுக்கு சம்மந்தம் இல்லாமல் வருமா? பேசிக் டயக்ராம் படி கரெக்டு. ஒரு நிமிஷம் போங்க, ஒரே ஒரு நிமிஷம், நம்மளே குழப்பிட்டோமே. சம் ஸ்டோன்ஸ் ஆர் பிக்ஸ் கரெக்டாக, சம் ஸ்டோன்ஸ் ஆர் பிக்ஸ். ஆமாம், பெரிய இடத்துல சின்ன இடத்துல வரும், அப்போ கரெக்டு. நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ், ஸ்டோனுக்கும் டாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? ஆமாம், இல்லை. ஆனால் இது வந்து பேசிக் டயக்ராமு, பட் பாசிபிள் டயக்ராமில் வாய்ப்பு இருக்கே.
நோ கன்க்ளூஷனில் பாசிபிள் டயக்ராமில் வாய்ப்பு இருக்கே. ஆமாம், டாக்குக்கும் பிக்குக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஸ்டோன் வந்து சம்மந்தமாகலாமே, இந்த மாதிரி கூட ஸ்டோனும் இருக்கலாமே. அப்போது பாசிபிள் டயக்ராமில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ இந்த கன்க்ளூஷன் வரவே வராது. உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. நோ கன்க்ளூஷனில் பேசிக் டயக்ராமில் வந்து கரெக்டு, நோ ஸ்டோன்ஸ் ஆர் டாக்ஸ்ன்றது ஸ்டோனுக்கும் டாக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் பாசிபிள் டயக்ராமில் வாய்ப்பு இருக்குது. பிக்ஸுக்கும் ஸ்டோனுக்கு தான், பிக்ஸுக்கும் டாக்குக்கும் தான் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒழிய ஸ்டோன் வந்து இந்த மாதிரி வரலாம். சில ஸ்டோன்ஸ் வந்து டார்க்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ நோ கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டி டயக்ராம் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படின்றப்போ இதை வந்து உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. நோ ஸ்டோன்ஸ் ஆர் டார்க்ஸ்ன்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். சரிங்களா? அடுத்ததாக சம் கோல்ட் ஆர் சில்வர்ஸ். சரிங்களா? சம் கோல்ட் ஆர் சில்வர், சம் சில்வர் ஆர் டைமண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து சம் டைமண்ட்ஸ் ஆர் கோல்டு. டைமண்டுக்கு கோல்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. ரெண்டாவது சம் சில்வர் ஆர் கோல்டு. ஆமாம், வாய்ப்பு இருக்குது. சம் சில்வர் ஆர் கோல்டு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ ஒன்லி கன்க்ளூஷன் டூ ஒன்லி ஃபாலோஸ். அடுத்ததாக சம் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ், சம் கார்ஸ் ஆர் பைக்ஸ். சரிங்களா? ஆல் பைக்ஸ் ஆர் ட்ரக்ஸ், எல்லா பைக்கும் ட்ரக்காமா. சரிங்களா? சம் ட்ரக்ஸ் ஆர் காரா. ஆமாம், வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மூணுமே அமைஞ்சிருக்கா, இந்த இடத்துல மூணுமே அமைஞ்சிருக்குமா. சரிங்களா? அப்போது சம் ட்ரக்ஸ் ஆர் கார்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல் ட்ரக்ஸ் ஆர் எல்லா ட்ரக்கும் காரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்ததாக ஆல் வாட்டர் இஸ் மில்க், எல்லா வாட்டரும் மில்காமா. சரிங்களா? ஆனால் நோ மில்க் இஸ் ஆயில். ஆல் வாட்டர் ஆர் மில்க்கு, நோ மில்க் இஸ் ஆயில். மில்க்குக்கும் ஆயிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சொல்லிட்டாங்க. சம் மில்க் இஸ் வாட்டரு, சில மில்க் வந்து வாட்டரா, பெரிய வாட்டர் சின்ன வாட்டத்துக்குள்ளே வரும். கரெக்டு. நோ ஆயில் இஸ் வாட்டர், எந்த ஆயிலும் வாட்டராக வாய்ப்பே இல்லை சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏன்னா வாட்டர் எல்லா வாட்டரும் தண்ணிக்குள்ளே, எல்லா வாட்டரும் வந்து பாலுக்குள்ளே இருக்குது. ஆனால் பாலுக்கும் ஆயிலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஆயிலுக்கும் வாட்டருக்கும் எப்படி சம்மந்தம் வரும்? வாய்ப்பே கிடையாது. இதை உடச்சிட்டு இதுக்குள்ளே போய் அது வந்து டச் பண்ணவே முடியாது. ஸோ அப்படின்றப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நோ ஆயில் இஸ் வாட்டர்ன்றது கரெக்டு தான். ஆயிலுக்கும் வாட்டருக்கும் எந்த சம்மந்தமும் வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. அப்படின்றப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ஃபாலோஸ். இதில் என்ன ஒரு இதுனா நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஆல் வாட்டர் ஆர் மில்க்கு. சரிங்களா? நோ மில்க் இஸ் ஆயில். சரிங்களா? நோ மில்க் இஸ் ஆயில், இது வந்து பேசிக் டயக்ராம். சரிங்களா? பாசிபிள் டயக்ராம் போட முடியுமா? ஆல் வாட்டர் ஆர் மில்க்கு. ஸோ மில்க்குள்ளே தான் வந்து வாட்டர் இருக்குது. அப்படின்றப்போ இதை உடச்சிக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதை உடச்சிக்கிட்டு உள்ளே ஆயிலை கொண்டு போனோம் அப்படின்னா சம் ஆயில் ஆர் மில்க்குன்றதும் ஆன்சராக வந்துடும். ஸோ அப்படின்றப்போ இது நோ மில்க் இஸ் ஆயில்ன்றத இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உடச்சிடும். ஸோ அப்படின்றப்போ இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் வந்து பண்ணவே முடியாது. அப்படின்றப்போ பேசிக் டயக்ராமும் பண்ண முடியாது. சரிங்களா? பேசிக் டயக்ராம்லேயும் வாய்ப்பு இல்லை, பாசிபிலிட்டி டயக்ராம்லேயும் வாய்ப்பு இல்லை. அப்படின்றப்போ கொடுத்துருக்க கன்க்ளூஷன் நோவாக இருந்துச்சுன்னா அது ரைட்டு தான். சரிங்களா? கொடுத்துருக்க கன்க்ளூஷன் நோ வந்து ஃபாலோஸ் ஆகும். ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ஃபாலோஸ். சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், சில வெஜிடபிள் வந்து ஃப்ரூட்டாமா. சரிங்களா? சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். அப்படின்றப்போ சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஆமாம், கனெக்ஷன் இருக்குது. சம் ஸ்வீட்ஸ் ஆர் வெஜிடபிள், ஆனால் கண்டிப்பாக இல்லை. ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் ஒன்லி ஃபாலோஸ். சரிங்களா? நோன் வந்தால் மட்டும் தான் பாசிபிள் டயக்ராம் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி சம் நாட் வந்தாலும் பாசிபிள் டயக்ராம் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து சம் கீஸ் ஆர் பென்னாமா. அடுத்து ஆல் பென்ஸ் ஆர் வாட்சஸ், எல்லா பேனாக்களும் வாட்சஸ். அப்படின்னா சம் வாட்சஸ் ஆர் கீஸ். கரெக்டு. ஏன்னா சம் வாட்சஸ் ஆர் கீ, இந்த இடத்துல எல்லாமே கலந்துருக்குமா. இந்த இடத்துல பி இருக்குது, பியும் இந்த இடத்துல வந்து பென்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எல்லா பென்னும் வந்து வாட்சஸாமா. அப்போ பென் இருக்கிற இடத்துல வாட்சஸ் இருக்குமா. அப்படின்றப்போ
இந்த 3மே இந்த இடத்துல மிங்கிலாக இருக்குது அப்படின்றப்போ சம்முன்றது கரெக்டு. அடுத்து ஆல் வாட்சஸ் ஆர் பென்ஸ், எல்லா வாட்சும் பென்னா அப்படின்னா இல்லவே இல்லை. சம் வாட்சஸ் ஒன்லி பென். ஏன் அப்படின்னா பெரிய வட்டத்துக்கு சின்ன வட்டத்துக்குள்ள வரீங்க. ஸோ கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்ததா கடைசி கொஸ்டின்ப்பா. ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் டைமண்டாமா. அடுத்து சம் கிளிப்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். சரிங்களா, சம் கிளிப்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். சரிங்களா, இதில் வந்து ஏன் இந்த மாதிரி ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் டைமண்ட்ஸ். சரிங்களா, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் டைமண்ட்ஸ். ஸோ சம் ஃப்ளவர்ஸ் ஆர் கிளிப்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ஏன் டயக்ராம் போட முடியாது அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா ஃப்ளவரும் டைமண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எல்லா கிளிப்ஸும் டைமண்ட் சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை உடச்ச மாதிரி ஆயிரும். ஸோ டயக்ராம் இந்த மாதிரி தான் பண்ணும். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் டைமண்ட்ஸ், அடுத்து சம் கிளிப்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்னு சொல்லி இப்படி தான் டயக்ராம் போடணும். சரிங்களா, ஸோ ஆல் டைமண்ட்ஸ் ஆர் கிளிப்ஸ், எல்லா டைமண்டும் கிளிப்பா அப்படின்னா இல்லவே இல்லை. சரிங்களா, எல்லா டைமண்டும் கிளிப்பாக இல்லவே இல்லை. இதுக்குள்ளே மொத்தமாக அடங்கியிருக்குல்ல, இது கொஞ்சம் வெளியில் இருக்குது அப்படின்றப்போ ஆல்றது வரவே வராது. பெரிய வட்டத்தில் சின்ன வட்டத்துக்குள்ளே போகத்தில் சாரிங்க, இந்த வட்டத்துக்குள்ளே முழுமையாக அது அடங்கியிருக்கல, கொஞ்சம் வெளியில் இருக்குது. அடுத்து சம் டைமண்ட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஆமாம், சில இந்த இடத்துல வந்து எல்லாமே அடங்கியிருக்குமா, இந்த இடத்துல எல்லாமே அடங்கியிருக்கும். ஃப்ளவரு, டைமண்டு, கிளிப்ஸ் 3மே அடங்கியிருக்கும். அப்போ சம்ன்றது ஆன்சராக தான் வரும். சம் டைமண்ட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்ன்றதை கரெக்டு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன்லி 2 ஃபாலோஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி இனிமேல் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, அப்புறம் சாட்டர்டே இந்த 3 நாள் வந்து ரீசனிங்கில் வந்து ஒரு வீடியோ வரும்ப்பா. டாப்பிக்காக வந்து வரும். ஸோ மறந்துடாதீங்க. டாபிக் வைஸாக வந்து நான் வந்து போடுவேன். அதாவது இப்போ நடந்த ஆர்ஆர்பி, ஏஎல்பி, ஜேஇ, சரிங்களா, அடுத்து எஸ்ஐ, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, அடுத்து டெக்னீஷியன், இதிலலாம் கிடச்ச கொஷினுடைய டாபிக் வைஸ் வந்து வீடியோ போடுவோம். டாபிக் வைஸ். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.